அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 18 தமிழ் சேனல்ல கார்த்திகை செல்வன் அவர்களுடைய நேர்காணல்ல சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய நேர்காணல் இன்னைக்கு பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. பல லட்சக்கணக்கான பார்வைகள், அதே போல சமூக ஊடகங்கள்ல அதுல பிட்ஸ் அண்ட் பீசஸ் அதை கட் பண்ணி எடுத்து போட்டு திராவிட தரப்பு அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது சம்பந்தமா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் கேட்டே இருக்கிறாங்க. நான் அந்த நேர்காணல்ல முழுமையா ரொம்ப நிதானமா கவனிச்சு கேட்டேன். ஒரு சாதாரண ஒரு பார்வையாளனை தான் நான் பார்த்தேன். ரொம்பவே கவனித்து பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்ல வர்றாருன்னு. அப்படி சொன்னதுல அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுல பெரும்பாலும் உண்மை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத திரு சந்தோஷ் அவர்களே அவருடைய நேர்காணல் மூலமாகவே இந்த வெளி உலகத்துக்கு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுதுங்க. அந்த ஒரு பேட்டி மூலமாகவே தன்னை அறியாமல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்மையும் திராவிட கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு சூனியத்தையும் தான் சந்தோஷ் அவர்கள் செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில விஷயங்கள் அவர் மூலமாகவே அவர் எப்படி ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுக்குறாரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து இவர்கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகளும் இருக்குது, அதையும் நம்ம கேட்கலாங்க. இவர் யாரு அப்படின்னு தெரியும். எல்லாளன் படப்பிடிப்புக்காக அங்க அவர் போன ஒளிப்பதிவாளராக போறாரு. அங்க சில மாசங்கள் தங்கியிருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரோடையும் நெருக்கமாக இருந்ததாக சொல்றாரு. உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முதல்ல என்னென்ன விஷயங்களை அவர் உடைச்சு விட்டாரு அப்படின்னா, மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி சூசை அவர்கள் கடைசியாக அண்ணன் சீமான் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அண்ணன் சீமானிடம் சொல்லுங்கோ சீமான் சார்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசின ஆடியோ உண்மை. அது எங்கிட்ட தான் பேசினாரு, அவருடைய பெயரை குறிப்பிட்டு தான் பேசினார் அப்படின்னு சொன்னது உண்மை அப்படிங்கிறது இதுல புலப்பட்டுருச்சுங்க. அந்த ஆடியோ ஃபேக்குன்னு சொல்லி ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்தாங்க. அது ஒரு இடத்துல உடைப்பட்டு போயிடுது. ரெண்டாவது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு அங்க எப்படிப்பட்ட உபசரிப்பு நடந்திருக்கலாம், எப்படிப்பட்ட விருந்தோம்பல் நடந்திருக்கலாம், உடும்பு கறி சமைச்சு போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் இவர் சொல்றாரு. உடும்பு கறி தான் சமைச்சு போட்டாங்க, ஆம கறி சமைச்சு போடல, ஆம கறி எனக்கு தான் சமைச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மொத்தத்தில் அவர் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, இத்தனை நாளா திராவிட கும்பல் சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா, அங்க போர் உச்சத்துல இருக்குது, கடுமையான சூழல் இருக்கும்போது அவங்க உங்களுக்கு வகை வகையா சமைச்சு போட்டுக்கிறதா அவங்க வேலையா, அசிங்கப்படுத்துறியா அவங்கள அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பேட்டியில் தெல்ல தெளிவாக சொல்கிறார், எவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் சூழலில் அவர்கள் இருந்தாலும் கூட தங்களிடம் விருந்தினராக வருபவர்களை அப்படி கவனிச்சுப்பாங்க, விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, தேடி 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 வகை வகையா உணவுகள் கொடுத்து கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவரே தன்னை கவனித்தவர்களை பற்றி சொல்றாரு. ஒரு ஒளிப்பதிவாளராக அங்கு போனவருக்கு அவ்வளவு கவனிப்புகள் நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு இயக்குனராகவோ ஒரு பரப்புரையாளராகவோ அங்க போன அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவர்களுடைய கூற்றுப்படியே வச்சுக்கலாமே, அவர்களுக்கும் நிச்சயமாக அந்த ஒரு மரியாதை அப்படின்றது நடந்தப்பட்டுதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, மூணாவது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். தலைவரோட இவரு சந்திக்கவே இல்லை, அந்த போட்டோ எடிட்டடு, அதை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான், அதுபடி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சில பீஸுகள் உருட்டிட்டு இருந்துச்சு ஒரு வாரமா. அது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத சந்தோஷ் அவர்களுடைய பேட்டி மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். போட்டோ மட்டும் இல்லைங்க, வீடியோவே இருக்குது. சந்தித்தது உண்மை, அவர்கள் சந்தித்து கொண்டது உண்மை. அது மட்டும் இல்ல, அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த எழுச்சி மிக்க உணர்ச்சி மிக்க பேச்சை தலைவர் ஸ்லாகித்து பேசினார் அந்த சந்திப்பின் போது. அதை நான் பார்த்தேன்னு சொல்லி இவரே அந்த இடத்துல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அப்ப சந்திப்பு நடந்ததும் உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மிக மிக முக்கியமான 3 விஷயங்களுமே இந்த இடத்துல அவருடைய வாயாலேயே சொல்லப்பட்டிருக்குதுங்க. ரைட்டு. அடுத்து அவர் விமர்சன பார்வையாக என்னென்னலாம் எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இவர் தன்னை என்னவா சொல்றாரு அப்படின்னா, நான் ஒளிப்பதிவாளராக போனேன், என்ன இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க, நான் போனப்ப எனக்கு 2-3 டிவிடி கொடுத்துருந்தாங்க, அது தலைவரே நேரடியாக அனுப்பிய டிவிடி, அதுல சில ஹாலிவுட் படங்கள் இருந்துச்சு, அந்த மாதிரியான ஸ்டைல் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் முரண்படும் போது என்ன தலைவர் சந்திச்சு பேசினாரு, எதுக்காக அப்படின்ற விளக்கத்தெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அதை கன்வின்ஸ் ஆயிட்டு நான் அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த இடத்துல நிறுத்துவோமே, ஒரு ஒளிப்பதிவாளராக போனவரை பற்றி தலைவர் அவ்வளவு தகவல்களும் தெரிந்து வைத்திருந்து அவரை நேரில் சந்தித்து அவருக்கு டிவிடிகள் அனுப்பி இவ்வளவும் பேசியிருக்காரு அப்படின்ட்டு இவரே சொல்றாரு. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக அங்க அழைத்து வரப்பட்டார் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறதுக்காக இல்லைங்க, இதற்கு முன்னாடி வைகோ அவர்கள் அல்லது இன்னும் முக்கியமான தலைவர்கள் அங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல அவருடைய பேச்சுகள் மூலமாக அந்த போராட்டத்தை, அங்க இருக்கக்கூடிய வரலாற்றை, அங்க இருக்கக்கூடிய கடினமான சூழலை மக்கள்கிட்ட கடத்தினாங்களோ, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தளர்வடைஞ்சு போறாங்க அப்படின்ற சூழல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எழுச்சிகரமாக இன்றைய காலகட்டத்துல இன்னும் ஒரு புது பிளட் ஒன்று வேணும் எங்களுக்கு, அதை அடுத்த கட்டமா ஏன்னா 2008 அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு கடினமான காலகட்டம். அப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய வழிகளை, நம்முடைய உணர்வுகளை மிக வலிமையாக கடத்துவதற்கு ஒரு ஆள் தேவை. அந்த நபராக அவர்கள் சீமான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர் ரெஃபர் செய்யப்பட்டு அனுப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவர்களே சொல்றாரு. இவர் போனது ஒளிப்பதிவுக்கு, அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வரப்பட்டது அதை விட மிக முக்கியமான வேலைக்கு அப்படிங்கிறது இவர் சொல்றது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 நாளைக்கு சீமான் ஒரு கேரக்டர் இருக்கிறதே தலைவருக்கு தெரியாது, அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது, அவர் ஒரு கன்சிடர் பண்ற அளவுக்கு அவர் ஒரு ஃபேக்டரே இல்லை, சும்மா அப்படியே இருந்தாரு,
அங்க இருக்கக்கூடிய நினைச்சு பாருங்க, அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பேச்சுகள் மூலமாகவும் அங்க ஈழத்திலையும் சரி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும், அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக அடுத்த 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு அந்த விஷயத்தை இன்னும் பெரிய அளவில் பரப்புரையாக கொண்டு போவதற்கும் அழைத்து வரப்பட்ட ஒரு நபர். அவரை பத்தி தலைவருக்கு வந்து ஐடியாவே கிடையாதான். ஆனா இவர் ஒளிப்பதிவாளராக போனவர், இவரை வந்து கம்ப்ளீட்டா அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டிவிடில இருந்து எல்லாமே அனுப்பி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தார். சரி, அப்படியே வச்சுக்கலாம். இது உண்மையா அப்படின்னு சொல்லி அங்கு வாழக்கூடிய அல்லது வந்து அந்த சூழலில் இருந்திருக்கக்கூடிய தலைவரை பற்றி இயக்கத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் கூட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு காக்கா கூட தலைவருடைய நாலேஜ் இல்லாம உள்ள வர முடியாது. நினைச்சு பாருங்களேன், வெளியே ஒரு நாட்டில இருந்து ஒரு குழு வருது, இந்தியாவில இருந்து ஒரு குழு வருது, வெவ்வேறு காரணங்களுக்காக வருது. படம் எடுக்கிறதுக்காக, படப்பிடிப்பு பண்றதுக்காக, அல்லது வந்து பயிற்சிக்காக, அரசியல் சார்ந்து பேசுறதுக்காக, எல்லாத்துக்காக வருது. இப்படி ஒரு குழு வருது, இந்த குழுவில் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க இந்தந்த ஆளுகள், அவங்களுடைய பின்புலம் இதுதான், அவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இதுக்கு அவங்க திறமை உள்ளவர்களாக இருக்காங்க, இவங்க நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்ற எந்த தகவலுமே தலைவருடைய கண்காணிப்புக்கு போகாம, அவருடைய பார்வைக்கு போகாம, அவர் செலக்ட் பண்ணாம, அவர் அனுமதிக்காம அண்ணன் சீமான் அவர்கள் போன்றவர்கள் உள்ள போயிருக்க முடியுமா? அப்போ புலிகளுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையே இவர் வந்து இங்க கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த நபர் பேசிட்டு இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்படி ஒருத்தர் வந்து அங்க உட்காந்துட்டு ஈழத்தில் இருக்கிறதே தலைவருக்கு தெரியாது 3 நாளைக்கு அப்படின்னு சொல்றதுன்றது எவ்வளவு ஒரு நகைப்புக்குரிய ஒரு பாயிண்டாக இருக்குது. அதே போல சந்தோஷ் அவர்கள் போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. 2007-8 காலகட்டங்களில் சீமான் ஒரு தோத்து போன இயக்குனர், அவர் கொஞ்சம் கூட வந்து திரைத்துறையில வெற்றி பெறாத ஒரு இயக்குனர், சும்மா அவர் இயக்குனர் வேலை மட்டும் தெரியும், அவருக்கு வந்து பெருசா வெற்றிகள் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி தான் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு, மாதவன் அவர்களை வச்சு தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்களை வச்சு பகலவன் அப்படின்ற படத்தை இயக்கிறதுக்காக கதை சொல்லி அந்த கதை ஓகே ஆகி அதற்கான கால் ஷீட்டும் வாங்கப்பட்டு முன்பணமும் பெறப்பட்டிருந்தது அப்படின்ற தகவலை நாங்கள் அந்த காலத்திலே பத்திரிகைகளை படித்த ஞாபகம் எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா நான் பயங்கரமான விஜய் ஃபேன். இந்த பக்கம் போக்கிரி, அதுக்கு முந்தைய காலகட்டத்திலே விஜய் படம் எல்லாத்தையுமே வெறித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்போ விஜய் படம் சம்பந்தமாக எந்த பத்திரிகையில் எந்த செய்தி வந்தாலும் வாங்கி படிக்கக்கூடிய ஆர்வம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த செய்தியை நானே படிச்சிருக்கிறேன். பகலவன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, சீமான் அவருடைய இயக்கத்தில் விஜய் நடிக்க போறாருன்னு சொல்லி நானே படிச்சிருக்கேன் பள்ளிக்கூடம் படிச்ச காலத்துல. அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்த சீமான் அவர்கள் தான் அங்க ஈழத்துக்கு வராரே தவிர நீங்க சொல்ற மாதிரி தோத்து போன இயக்குனராக அவர் வரவில்லை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அவங்க அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது அடுத்த ஒரு வருஷம் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். 2008 இருந்து 2009 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1.5 ஆண்டுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு அமைப்புக்கும் தலைவருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். மோஸ்ட் குரூஷியல் அப்படின்னு அந்த காலகட்டங்களில் அதை கொண்டு போறதுக்கு இந்த கேரக்டர் சரியா வரும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க அப்படின்னா, முன்கூட்டியே எந்த விதமான தகவலும் அவரை பற்றி அறியாம, முன்கூட்டியே அவரை பற்றி வந்து எந்த விதமான செய்திகளும் கேள்விப்படாம அப்படி கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு எவ்வளவு முக்கியமான வேலை அது. நீங்க சொல்றீங்க வந்தாரு, அவருக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டது, இந்த வேலைக்காக தான் அழைச்சி வந்தாங்க. அதுக்கப்புறம் 2008 பிப்ரவரி 23 அவர் வந்து வெளியே போயிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்க. சரி போயிட்டாரு, போய் என்ன பண்ணாரு? சீமான் அவர்களை கட்டிச்சு கொதறீங்க, இந்த அளவுக்கு வந்து மாறி 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 வசதிகளை பொழிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அன்னைக்கு 2008 நீங்க சொல்றீங்களே, இன்னைக்கு நீங்க 2015 அப்புறம் பாக்குற சீமான் வேற. இப்ப நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ் வச்சு இப்ப இருக்கிற அந்த பொசிஷன் வச்சு பேசாதீங்க. 2008 அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஒண்ணுமே இல்லாத அந்த சீமான்னு சொல்லி சீமானுக்கும் தெரியும் தானே. அப்போ அவர் போனவர் அந்த இடத்துல அவருக்கு முன்னாடி வந்து திரைத்துறைக்கு போறதா அல்லது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யறதா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருந்த போது அந்த 8 - 9 காலகட்டங்கள்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்தாரா இல்லையா? மிகப்பெரிய ஒரு அலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினாரா இல்லையா? மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அன்னைக்கு தெரியுமா? நம்ம வந்து இன்னொரு 8-9 வருஷம் கழிச்சு நம்ம இப்படி ஒரு கட்சியா இருக்க போறோம், நம்ம கட்சி நமக்கு பின்னாடி வந்து இத்தனை லட்சம் பேர் இருக்க போறாங்க, அரசு தமிழ்நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 8 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல வாங்கி நம்ம வந்து இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு தெரியுமா? முதல்ல நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் இருந்துச்சா நீங்க சொல்ற அந்த காலகட்டத்தில்? அப்படி எதுவுமே இல்லாத சூழலையும் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செய்தாரா இல்லையா? நீங்கள் சொல்றீங்க அந்த வேலைக்காக தான் அவர் கூப்பிட்டாங்கன்ட்டு. அப்ப அவருக்கு கூப்பிட்டு கொடுக்கப்பட்ட வேலையை எதை எதிர்பார்த்து அவர் செய்தார்? நீங்க கேக்குறீங்க வந்து அந்த 8 - 9 மே வரைக்கும் இருந்த அந்த 14 மாசத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சீமான் அவர்கள் எனக்கு இப்படி சாப்பாடு போட்டாங்க, எனக்கு இப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, எனக்கு விருந்தோலம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ இருந்தா காட்டுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் அதை வந்து எதிர்த்து பேசுறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அந்த கதைகளை சொல்லிட்டு வராருன்ட்டு. ஏங்க, அவர் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு உச்சகட்ட போர்க்காலம். இங்க எப்படியாச்சும் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்திய அளவிலே ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அவர் எதை பேசணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு போது 2-3 மாவீரர் நாள் அதுக்கப்புறம் நம்ம கடந்து போறோம். அப்ப நினைவலைகளை பகிர்றோம் அப்படின்னும் போது தனக்கு நினைவில் இருக்கக்கூடிய நடந்த சம்பவங்களை ஒன்னொன்னா பகிர்ந்து வர. இதுல எந்த இடத்துல நான் மீண்டும் மீண்டும் கேட்கிற கேள்வி, புலிகளை அவமானப்படுத்துகிறார், தலைவரை அவமானப்படுத்துகிறார், இப்படி ஐயோ இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படின்றீங்களே,
என்ன பண்ணாரு? எந்த இடத்துல தலைவரையும் புலிகளையும் அவர் அவமானப்படுத்தினார்? எனக்கு சாப்பாடு போட்டாங்க, சரிங்க, கற்பனையாக இருக்கட்டுங்க, எனக்கு சாப்பாடு போட்டாங்க, என்ன நல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுல எந்த இடத்தில் தலைவர் அவமானப்பட்டு விட்டார்? எந்த இடத்தில் புலிகள் அவமானப்பட்டு விட்டார்கள்? இதே வைகோ சொல்லியிருக்காரு, எனக்கு மான் கறி சமைச்சு போட்டாங்க, எனக்கு இது பண்ணாங்க, அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால எந்த இடத்துல தலைவர் அவமானப்பட்டார்? நீங்க அப்ப சொன்னீங்களா அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி? இல்லையே. அப்படின்போது இவர் போனது இவருடைய மனதில் நின்றது, அல்லது இவர் கற்பனையாகவே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அவமானம் ஆயிடுச்சு? பெருமையா தானே எல்லாரும் நினைச்சாங்க. நாங்க எல்லாருமே இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்க அதை பார்க்கும்போது எல்லாருமே நாங்க பெருமையா தான் நினைச்சோம். அது போக என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, அந்த பேட்டியுடைய இறுதியில தலைவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தால், அல்லது வந்து தலைவர் மட்டும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? ஈவேராவை பற்றி சீமான் அவர்கள் பேசுவதற்கு தலைவர் மட்டும் இருந்திருக்கணும். என்ன ஆயிருக்கும் தெரியுமா சீமானுடைய நிலைமை? இன்னைக்கு சீமான் பேசிட்டு வரதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றீங்களே, சரி அப்படியே நிறுத்துங்க. தலைவர் மட்டும் இருந்து இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கொளத்தூர் மணியுடைய நிலைமை, சுபையுடைய நிலைமை, இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒட்டுத்தென்னைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பலுடைய நிலைமை, புலிகளை இவ்வளவு இழிவும் கேவலவும் செய்து கொண்டிருக்கிற திமுகவுடைய ஐடி விங்க்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த கும்பலுடைய நிலைமை, இன்னைக்கு வந்து அந்த கும்பலோடைய கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க பெருமையாக சொல்லக்கூடிய வன்னியரசு அவர்கள் அல்லது ராஜபக்சே அவர்களிடம் போய் பரிசு பொருள் வாங்கி கொண்டு வந்த தோழர் திருமாவளவன் அவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாரு? இவங்களெல்லாம் என்னன்னு பார்த்திருப்பாரு? போய் திமுக எம்பிகளோட சேர்ந்து வரிசையில் ராஜபக்சேகளோட கூடி கும்மி அடிச்சுட்டு வந்து அந்த கும்பலை பார்த்திருந்தா, அந்த நிகழ்வை தலைவர் பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? இவங்களை எந்த இடத்துல வச்சிருப்பாரு? இந்த 14 13 வருஷங்களாக இந்த கும்பல் இருக்குதுல்ல, இன்னைக்கு திமுகவோட சேர்ந்து ஈழம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கும்பலை பார்த்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஈவேராவை விமர்சிச்சதுதான் தலைவர் கோவப்படுவாரா? இதெல்லாம் பார்த்தா கோவப்பட மாட்டாரு, அப்படிதானே? ஈமான் தன்னுடைய கற்பனைக்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாரு. அவர் வந்து தானா மத்தவங்களுக்கு நடந்ததெல்லாம் தனக்கு நடந்ததாக இமேஜினேஷன் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆஹா ஓஹோன்னு பேசுறீங்கல்ல, இந்த கேரக்டர் அப்படியே ஒதுக்கிட்டு பாருங்களேன். சீமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கடந்த 15-16 வருஷமாக ஆக்டிவாக இல்லை. இப்ப அமீர் அவர்கள் போலோ மற்றவர்கள் போலோ அவரும் சினிமா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுங்கி போயிட்டாரு, அல்லது திமுகவோட சொல்லி கரைஞ்சு போயிட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைப்பை பற்றி, தலைவரை பற்றி, அந்த போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எடுக்கிற, அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா வளர்ந்த பிறகும் இல்லை, அவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்த காலகட்டத்திலையும் கூட மிகப்பெரிய அளவுல மே 18 தலைவருடைய பிறந்த நாள், அதே போல மாவீரர் நாள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில கொண்டு வந்து நடத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிறந்து அதுக்கு பிறகு பிறந்து வந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு தலைவரை பற்றி, அந்த போராட்டத்தை பத்தி அந்த வரலாறு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்க சொல்ற நபர் அவரும் இப்படி எங்கன்னா ஒரு பக்கம் தன்னுடைய சுயநலமாக தன்னுடைய பொழப்புன்னு சொல்லி ஓடி இருந்தாக்கா, இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த அவர் அங்க நின்று கிழிச்சாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவர் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி இந்த முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் சொல்றீங்களே, அவங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்களா? இல்ல பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததையே அடுத்த தலைமுறை மறந்து போயிருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருந்ததே, அப்படி ஒரு தலைவன் இருந்ததையே ஒரு தலைமுறை மறந்து போயிருக்கும். அடுத்த 20-30 ஆண்டுகளில் அதை வந்து வருஷத்துல ஒரு நாள் கூட நினைவு கூறாத அளவுக்கு நீங்களாம் கடந்து போயிருப்பீங்க. திமுக நினைவு கூறுதா? டெசோ மாநாடு போட்டு அந்த பேச்சு பேசினார் ஐயா கருணாநிதி அவர்கள். வருஷம் மே 18 இன்னைக்கு திமுக நிறைவு கூர்ந்துட்டு இருக்குதா? இனப்படுகொலை நாளை பத்தி பேசுறாங்களா? மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அப்ப கூட இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? எப்பா இதை பத்தி இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மே 18 மாவீரர் நாள்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பண்றதுனாலதான் போட்டிக்கு இருங்கியா நம்மளும் கொஞ்சம் பண்ணி நம்மளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்றதுக்காகயாச்சும் 4 பேர் பண்ணிட்டு இருக்கிறான். இல்லைன்னா மொத்தமா மூடி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்கல்ல. அப்ப அவர் கற்பனையா தான் பேசட்டுமே, மற்றவங்களுக்கு நடந்தது தனக்கு நடந்ததா நினைச்சுக்கிட்டு தான் பேசட்டுமே. என்ன இதனால என்ன நடந்துச்சு? இப்ப என்ன பிரச்சனை? சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த அந்த ஸ்டாண்ட் மிகச்சரியான ஸ்டாண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆமாங்க, அந்த போட்டோவெல்லாம் போய் நான் வந்து தலைவரை பார்க்கவே இல்லை, அது எதுவுமே நடக்கல, விட்டுருங்க, நான் ஈழத்துக்கே போல விட்டுருங்க அப்படின்ட்டாரு. விட்டுறலாம். இப்ப என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த போட்டோவை வச்சுதான், அந்த போட்டோவை காட்டி தான் தலைவருக்கும் எனக்கும் வந்து நான் தலைவரை சந்திச்சேன், தலைவரோட பேசணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கூடி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த போட்டோ தான் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா கொளத்தூர் மணி அவர்களோட எடுத்த புகைப்படங்கள் எவ்வளவு இருக்குது, வீடியோக்கள் எவ்வளவு இருக்குது, வைகோ அவர்களோட எடுத்த வீடியோக்கள் எவ்வளவு இருக்குது, ராமகிருஷ்ணன் அவர்களோட எடுத்த வீடியோக்கள் எவ்வளவு இருக்குது? ஏன் அவங்க பின்னாடி எல்லாம் இவ்வளவு பேர் கூடல? போட்டோவும் வீடியோவும் தான் இத்தனை பேர் கூடறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அல்லது வந்து அங்க தனக்கு நடந்த அங்க சந்திப்பு, தனக்கு நடந்த உபசரிப்பை பத்தி அவர் பேசுனதுனாலதான் இவ்வளவு ஆதரவு கூடி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம் கிடையாது. போட்டோவோ வீடியோவோ கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அவ்வளவும் நடந்தது வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்தார், என்ன பேசினார், 2008 9 காலகட்டத்தில் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்றீங்களா, அந்த ஒரு ஆளே இல்லைன்ற டைம்ல அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார், அந்த போர் முடிந்து அவர் என்ன செய்தார், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் உலகத் தமிழர்களே அவரையும் ஒரு தொடர்புல ஒரு கனெக்ஷன்ல வச்சிருக்குது. அவங்க தங்களுக்கானவராக அவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். மற்றவர்கள் அதை விட அதிகமாக வீடியோக்களையும் போட்டோக்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு காணாமல் போய்விட்டார்கள், போய் திமுகவின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள்.
அதனால போட்டோ வீடியோ ஒரு ஃபேக்டரே இல்லை, அதெல்லாம் போலினே வச்சுக்கலாமே, அது போலி. இப்போ என்ன இப்போ நீங்க நினைக்கிறீங்களா அந்த போட்டோ வீடியோ இருக்கிறதுனால தான் அங்கிருந்து பயங்கரமா உலகத் தமிழர்கள்லாம் பணம் அனுப்பி சீமான் அவர்களை பெரிய செல்வந்தர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் தான் முன்னையே கேட்டேனே, அதை விட மிச்சமான போட்டோ வீடியோக்கள்லாம் மற்றவங்க கிட்ட இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஏன் பணம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தூக்கி விட மாட்டேங்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவை எங்க தலைவர் கூட நீ இருந்தே ஒரு போட்டோ காட்டு, ஒரு வீடியோ காட்டு அப்படிங்கிறது இல்லைங்க. நீ எனக்காக பேசுறியா, என் இனத்துக்காக பேசுறியா? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் தனித்தமிழ் ஈழத்தை பெற்று கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் உலகத் தமிழர் எத்தனை பேர் அவங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஒரே புள்ளியில ஒன்னா இணைய வேண்டும். இந்தியாவில், தமிழ்நாட்டு அளவிலும், இந்திய அளவிலும், உலக அளவிலும் எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்க வேண்டும், எந்த புள்ளியில் அதுக்கான ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகணும், எப்போ அது சாத்தியமாகும் அப்படின்ட்டு அத்தனை அரசியலும் நன்கு தெரிந்தவர்கள் உலக தமிழர்கள். அவங்க இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழரையும் ஆதரிக்கிறதுக்கான காரணம், நாங்க எங்களுடைய மண்ணில் நாங்க பண்ணணும்னு நினைச்ச அரசியல் எங்களால் பண்ண முடியல, நாங்க இப்படிதான் அழித்து ஒழிக்கப்பட்டோம், நாங்க வீழ்த்தப்பட்டோம், நாங்க பட்ட வலியை, நாங்க பட்ட துன்பத்தை எங்களுடைய ரத்த உறவுகளாக நீங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க படக்கூடாது. நீங்க உங்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்றணும், நீங்க முன்னேறி வரணும், இங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க வளர்ந்து வர்றதை நாங்க பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு அதுல எந்த சுயநலமும் இல்லை. இன்னைக்கு நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடிய உலக தமிழர்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட கணக்கு கிடையாது. எந்த விதமான எங்களுக்கு அவர் அது வாங்கி கொடுத்துருவாரு, இதை வாங்கி கொடுத்துருவாருன்ற எதிர்பார்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நபரால், ஒரு கட்சியால் சாதித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்ட்டு. இங்க தமிழ் மக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற அந்த பாசத்தின் அடிப்படையில தான் ஆதரிக்கிறாங்க. இதுதான் விஷயம். இதை நீ எதை சொல்லி உன்னால மாத்த முடியும்? இது போட்டோ ஃபேக்குன்னு சொல்லி, வீடியோ ஃபேக்குன்னு சொல்லி, அது சொல்லி, இதை சொல்லி, எதை சொல்லி உங்களால மாத்த முடியும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தயவு செஞ்சு அப்படி எதனா ஒரு புரிதல் இருந்தா நீங்க மாத்திக்கங்க. அதாவது இந்த போட்டோ பொய்ன்னு நம்ம நிரூபிச்சிட்டாலோ, அந்த வீடியோ எல்லாம் எதுவும் கிடையாது, சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிட்டாலோ, முடிஞ்சு சீமான் சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பைத்தியகாரத்தனமான புரிதலை நீங்க மாத்திக்கங்க. இன்னைக்கு நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு பின்னாடி இத்தனை லட்சம் பேர் திரண்டு இருப்பதற்கும், வெளிநாடுகள்ல இருந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறதுக்கும் காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த புகைப்படங்களோ அல்லது வந்து அவர் போயிட்டு தலைவருக்கு நெருக்கமா இருந்தாருன்னு அவர் சொல்லக்கூடியதோ இல்லை. செயல்கள் தான் காரணம். கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கட்சி செயல்பட்டு வரக்கூடிய விதம், தொடர்ச்சியாக பேசக்கூடிய கருத்துக்கள், எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் கொள்கை, இதுதான் காரணம். இந்த போட்டோவை நீ ஃபேக்குன்னு சொன்னாலும் அது கண்டினியூ தான் ஆகும், அது தொடரதான் செய்யும். அதனால சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை முதல்ல அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வாங்க. இது எல்லாமே முற்றிலும் அர்த்தமற்ற பொருளற்ற ஒரு விவாதங்களாக இருக்குது. ஏதோ உங்களுடைய சுய திருப்திக்காக நீங்க எதையோ பேசிட்டு ஒரு நாளும் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால இதை மாற்ற முடியாதுங்க, புரிஞ்சுக்கங்க. உங்க எனர்ஜி நீங்க வீணாக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்றது மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி சந்தோஷ் அவர்கள் அங்கே போனது, அங்கே இருந்தது, அங்கே அவருடைய பங்களிப்பு எதையுமே நம்ம கொச்சப்படுத்தல. அவரை மிகவும் மதிக்கிறோம், அவரை உண்மையிலேயே நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஓகே, நம்ம கூட இருந்தவங்க அவங்க மேலே நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அல்லது வந்து அவங்க கிட்ட சில தவறான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம், அதனால் நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அரசியலில் வந்து நல்லவன் மட்டுமே வென்ற முடியாதுங்க. நல்லவனாக இருப்பதோடு சேர்ந்து அவன் வல்லவனாகவும் இருந்தால் மட்டும்தான் வெல்லவும் முடியும், தொடர்ச்சியாக அதில் வந்து சஸ்டெயின் பண்ணவும் முடியும். அது எல்லாருக்கும் வாய்ச்சிடாது, அது நமக்கு வாய்க்கலையே அப்படின்ற சூழலில் உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய கோபம் எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.